அனுசயப்பட்டது அது இது என்று எண்ணாதே. அடியாரா ஆயிட்டா இங்கே அது இது என்று வேறுபாடு இல்லாது எல்லோரும் சிவமாம் தன்மை உடையவர்கள், பசுத்தன்மை நீங்கி பதித்தன்மை பெற்றவர்கள் என்று சொல்வதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுகிற முடிந்த முடிவு. அதுதான் சுவாமிக்கே பசு பதின்னு பேர். நிறைய பேருக்கு புரியல. சித்தாந்தம்னா ஒன்றும் கிடையாது. 3 பொருளை ஒன்று தான் போதும். நான் வேற, கடவுள் தனி, என்னுடைய பந்தபாசம் என்பது தனி. இந்த மூணு வேற. இந்த பசுவானவன் நான் பாசத்தோடும் சேருவேன், பதியோடு சேருவேன். ஆனால் பதியோடு நான் சேர்ந்தால், பதினா சிவபெருமான், பதியோடு சேர்ந்தால் இந்த பாசம் என்னை அணுகாது, இந்த கெட்டது அணுகாது. ஆகையினாலே நான் நல்லவனோடு சேர வேண்டும் என்று எண்ணினால் நீதான் உண்மையான பரிபக்குவமான முத்தான்மா.